the best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, vast playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajvan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 9791794865. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் வீடு தேடிச் சென்று வாக்கு பெற 2931 பேர் பதிவு செய்திருந்த நிலையில் 2140 பேர் வரை வாக்குப்பதிவு செய்துள்ளனர் என்றும் தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறியதாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் 26 பேர் போட்டியிடுகின்றனர் என்றும் இதனால் 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்றும் 967 வாக்குச்சாவடிகளில் 1934 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 967 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் பயன்படுத்தப்படும் என்றும் கூறிய அவர், கூடுதல் இயந்திரங்களும் கைவசம் உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் 30 மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கிறோம் என்றும் மாஹேவில் 31 வாக்குப்பதிவு மையங்கள் பெண்கள் நிர்வகிக்கின்றனர் என்றார். வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் வீடு தேடி சென்று வாக்கு பெற 2931 பேர் பதிவு செய்திருந்தனர் எனவும் 5ஆம் தேதி வரை 2140 பேர் வரை வாக்குப்பதிவு செய்துள்ளனர் என்றும் நாளை வாக்குப்பதிவு முடிவடையும் என்று கூறினார். மேலும் புதுச்சேரியில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள், போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் புகார்கள் தொடர்பாக 1950 எண்ணின் வழியாக 417 புகார்களும் விஜில்ஸ் மூலம் 16 புகார்களும் பெறப்பட்டுள்ளது என கூறிய அவர், நன்னடத்தை விதிகளை மீறியதாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் உள்ளன என்றும் இதில் 232 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டு இங்கு கூடுதல் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், கூடுதல் பாதுகாப்பு பணிகளுக்காக புதுச்சேரி மத்திய ஆயுத போலீஸ் படை மொத்தம் 10 கம்பெனிகள் புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டு 2 கம்பெனிகள் வந்துள்ளது என்று தெரிவித்தார். 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் புதுச்சேரி ரோட்டரி காஸ்மோஸ் குழுவுடன் இணைந்து 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி 100 தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு நடத்திய சைக்கிள் பேரணியை புதுச்சேரி உதவி மாவட்ட ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி கந்தசாமி மற்றும் புதுச்சேரி ரோட்டரி காஸ்மோஸ் குழுவின் உறுப்பினர்கள் முன்னிலையில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் சிறப்புரையாற்றி கொடி அசைத்து துவக்கி வைத்தார். கடற்கரை சாலை காந்தி சிலை எதிரே இருந்து துவங்கிய வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று வழுதாவூர் சாலையில் உள்ள இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முடிவுற்றது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் 100 தன்னார்வலர்கள் மற்றும் ரோட்டரி காஸ்மோஸ் குழு உறுப்பினர்கள் உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம் போன்ற வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் சைக்கிளில் ஏந்திய வண்ணம் சென்று வாக்காளர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
மின்னணு முறை பதிவை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நீதிமன்றங்களில் வழக்குகள் அனைத்தும் மின்னணு முறையில் பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் மின்னணு முறை பதிவிற்கு ஏற்ப உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தாததால் பதிவதில் அதிக நேரம் செலவிட வேண்டியுள்ளது என வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் புகார் கூறுகின்றனர். மின்னணு முறை பதிவை கண்டித்து ஏற்கனவே வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்றங்களில் மின்னணு முறையில் வழக்குகள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என உத்தரவை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் விசாரணையில் ஆஜராகவில்லை என வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் தெரிவித்தார். வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் 147வது ஆண்டு திருவிழாவையொட்டி இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூரில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்தனை திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்த 6ஆம் நாளில் கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்தனை திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் திருக்கொடி ஏற்றி திருவிழாவை துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை திருவிழா நவ நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள் தேர்பவனி நடைபெறுகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி, அதைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவிற்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. புதுச்சேரி மாநில எல்லையில் திருக்கனூர் காவல்துறை ஆய்வாளர் ராஜ்குமார், உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையிலான காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது மண்ணாடிப்பட்டு பகுதியில் 180 சாராய பாக்கெட்டுகளை கடத்திச் சென்ற நபரை கைது செய்து அவரிடம் இருந்த 32,000 மதிப்புள்ள சாராய பாக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்து கலால் துறையிடம் ஒப்படைத்தனர். தமிழக மற்றும் புதுச்சேரி மீனவர்களின் கையில் துப்பாக்கி கொடுங்கள் என்றும் நாங்களா இல்லை இலங்கை ராணுவமா என்று பார்த்து விடுகிறோம் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பிரச்சாரத்தில் ஆவேசமாக பேசினார். புதுச்சேரி அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளராக தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மணிக்கூண்டு மார்க்கெட், சோலைநகர் உட்பட தொகுதி முழுவதும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் பேசிய அன்பழகன், மீன்பிடிக்க செல்லும் தமிழக மற்றும் புதுச்சேரி மீனவர்களை இலங்கை ராணுவம் சுட்டு தள்ளுகிறது, 6 மாதத்திற்கு சிறை தண்டனை அளிக்கிறது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும்போது இதெல்லாம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்கிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மத்திய பாஜக அரசு மீனவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்றும், உங்களால் முடியவில்லை என்றால் மீனவர்களுக்கு ஆளுக்கு ஒரு துப்பாக்கி கொடுங்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் எனவும், இலங்கையா மீனவர்களா என்று நாங்களே பார்த்து கொள்வோம் எனவும், காரைக்கால் மீனவர்கள் தேர்தலை புறக்கணிப்போம் என கூறியும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு காது கேட்கவில்லை என அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் செல்லிப்பட்டு பகுதியில் தொடங்கிய பிரச்சார பயணத்தில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தனுசு தலைமையில் இருசக்கர வாகன பேரணி மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உட்பட கூட்டணி கட்சியினர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சன்னியாசி குப்பம், கொத்தபுரி நத்தம், திருவண்டார் கோவில், திருபுவனை, மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மத்திய மாநில அரசுகளின் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர்.
புதுச்சேரி திருபுவனை தொழிலதிபர் பத்மாவதி சுமார் 1300க்கும் மேற்பட்ட இளைஞர் பட்டாளத்துடன் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி அடுத்து திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரான பத்மாவதி தன்னை பாஜகவில் இணைத்துக் கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தார். அதன்படி AFD திடலில் இருந்து இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக புறப்பட்ட பத்மாவதி தலைமையிலான இளைஞர்கள் மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, காமராஜர் சாலை, முத்தியால்பேட்டை, கருவடிக்குப்பம், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தனியார் திருமண மண்டபத்தை அடைந்தனர். அங்கு நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், கல்யாணசுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் சுமார் 1300க்கும் மேற்பட்ட இளைஞர் பட்டாளத்துடன் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். தொழிலதிபர் பத்மாவதிக்கு பாஜக சார்பில் மாலைகள், சால்வைகள் அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரிப்பதாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் தெரிவித்திருந்தனர். அதன்படி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ரங்கப்பிள்ளை வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட நகர பகுதிகளில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள், பொதுநல அமைப்பினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VMCV கணபதி, மாநில தலைவர் செல்வ கணபதி முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VMCV கணபதி புதுச்சேரியில் மாநில தலைவர் செல்வ கணபதி மற்றும் பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். நேற்றைய தினம் அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் தன்னை கவர்ந்ததால் பாஜகவில் இணைந்ததாகவும், தொடர்ந்து பாஜக வளர்ச்சிக்கும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற பாடுபடுவேன் எனவும், புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடை திறப்பதற்கு மத்திய அரசின் உதவியோடு மாநில அரசு 2 ஆண்டுகளில் திறக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் அதிமுகவினர் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ் வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் புதுவை முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். முன்னதாக அப்பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிரச்சாரம் தொடங்கியது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி சூரமங்கலம் தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உதயநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைவர் அன்பழகன் தலைமை தாங்கினார். அறிவுசார் பிரிவு மாநில தலைவர் அருள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். மாநில பொதுக்குழு தலைவர் தக்ஷணாமூர்த்தி, மாநில OBC துணைத் தலைவர் சக்திவேல், தொகுதி பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், தொகுதி பொது செயலாளர்கள் தனராசு, துரைராஜ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக்கின் வீட்டிற்கு வைக்கப்பட்ட சீல் அகற்றப்பட்டது. ரூபாய் 2000 கோடி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் வீட்டிற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற கோரி ஜாபர் சாதிக் தரப்பில் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
விசாரணையில் ஜாபர் சாதிக்கின் வீட்டிற்கு சீல் வைத்தது ஏன் என மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. அதற்கு சீல் வைத்த வீட்டை பயன்படுத்துவதில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி ஜாபர் சாதிக்கின் வீட்டிற்கு வைக்கப்பட்ட சீல் தற்பொழுது அகற்றப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஜாபர் சாதிக் வீட்டிற்கு சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்ததோடு வீட்டிற்கும் சீல் வைத்தனர். தைவான் நாட்டின் தலைநகரான தைப்பேவில் கடந்த 3ஆம் தேதி 7.2 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவானது. நிலம் மற்றும் நீர்ப்பரப்பை ஒட்டிய பகுதிகளில் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கம் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. தைவானில் 25 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு 9 பேர் உயிரிழந்துள்ளனர். 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. அலைகள் 3 மீட்டர் உயரத்திற்கு கடலில் எழக்கூடும் என ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ஜப்பானில் ஹோன்ஷி நகரில் இன்று 3வது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகளில் 5.4 பதிவாகியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் முதலாவது ஹாக்கி போட்டி பெர்த்தில் இன்று நடைபெறுகிறது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகும் பொருட்டு இந்த ஹாக்கி அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து அந்த அணிக்கு எதிராக 5 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் ஆடுகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா ஹாக்கி அணிகள் இடையிலான முதலாவது போட்டி பெர்த்தில் இன்று சனிக்கிழமை நடைபெறுகிறது. ஹர்மன் பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணி உலக தர வரிசையில் 4வது இடத்தில் இருக்கிறது. ஆஸ்திரேலிய அணி 5வது இடத்தில் உள்ளது. வலுவான இரு அணிகளும் தொடரை வெற்றியுடன் தொடங்க தீவிரம் காட்டும் என்பதால் போட்டியில் விறுவிறுப்பு குறைவு இருக்காது. 2013ஆம் ஆண்டில் இருந்து இவ்விரு அணிகளும் 43 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் ஆஸ்திரேலியா 28 ஆட்டத்திலும் இந்தியா 8 ஆட்டத்திலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. 7 ஆட்டங்கள் டிராவில் முடிந்தது. இந்திய நேரப்படி பிற்பகல் 2 மணிக்கு ஆட்டம் தொடங்குகிறது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.